யோ சீக்கிரம் வாங்கயா. என்ன சங்கிலி சீக்கிரம் தர. அதெல்லாம் ஏற்றியாச்சா? ஏத்திட்டு இருக்காங்கண்ணே. எவ்வளோ நேரம்? நூலை போடு. சரக்கு கீழே கொடுத்து பார். எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும். பணம்டா பணம், பார்த்து பொறுமையா பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். இரு வரேன். தள்ளு, நல்ல தள்ளு, நல்ல தள்ளு. போதும் போதும், மூடு. முருகேஷ் வண்டி எடுக்க சொல்றா. அண்ணே, முருகேசன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானே. என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உனக்கு லைசென்ஸ் இல்லை, இப்போ சரக்கு யார் எடுத்துட்டு போவா? தேனி வரைக்கும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான், அங்கே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கானே. பார்த்து எடுத்துட்டு போயிடுவியா? போயிடுவேண்ணே. சரி பார்த்து போங்கடா. சரிண்ணே. பத்திரம். சரிண்ணா. வண்டி மாமா வண்டி வருது, அதில் ஏற்றி விட்றேன். வாங்க போடா. போய் நிறுத்துறா நிறுத்துறா. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாமா என் ஃப்ரெண்ட்ஸு தான் போகிற வழியில் வணக்கண்ணா. இறக்கி விட்டு போக சொல்லுங்க. வணக்கண்ணா. ஏ பாண்டி, ஏய் மாப்பிள்ள, நீ என்ன இங்க? இங்க இல்ல பசங்களோட சும்மா இங்க வந்தேன். வேலை பார்க்குறேன். அப்படியா? இவர் தான்டா ஓனரு. ஒரு நிமிஷம் இரு வரேன். சரி சரி. அண்ணா வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணா. இவன் தான் அந்த பாண்டி அப்படியா? நல்ல போல்டான பையனா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எக்ஸாம் முடிச்சுட்டு வராண்ணா. சங்கிலி அண்ணே. பயலுக்குள்ள வண்டியில் ஏற்றிக்கோடா. சரிண்ணே. அண்ணா பசங்களை பின்னாடி யாரும் சீக்கிரம் வாங்க. வாடா மாப்பிள்ள. போய் பின்னாடியே இருக்கீங்கடா. சரிடா அண்ணா. நான் சொன்னேன்ல, அது இவன் தானே. நீ இறங்குண்ணா, இவன் வண்டியை ஓட்டுவான். மாப்பிள்ள அண்ணஞ்சி வேலைக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு. லைசன்ஸ் இருக்குல்ல? இருக்குடா. ஓகேடா. எறா எறா. ஏ வரண்டா. சரி மாப்பிள்ள, அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். சங்கிலி எனக்கு கையில் லைசன்ஸ் இல்லை. டிரைவர் தேனி வரைக்கும் வண்டி எடுத்து வாங்க மாற்றிக்கிறேன்னா இப்போ முடியாதுன்றான். டேய் என்னடா சொல்ற? நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்குடா. மாப்பிள்ள திண்டுக்கல்ல போய் இந்த மல்லி முட்டெல்லாம் இறக்கி போட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. இல்லைன்னா மல்லிலாம் காஞ்சிரும் மாப்பிள்ள. டேய் போயிட்டு வர முடியாதுடா. ஏன் மாப்பிள்ள, மணி 4ஆகுது. நீ வண்டியை வேகமாக ஓட்டணும்னா 1 மணி நேரத்தில் மல்லி முட்டை இறக்கி போட்டு வந்துடலாம். யோசிக்காதா? விட்றா மாப்பிள்ள. வந்துடலாமாடா? கண்டிப்பாக வந்துடலாம் மாப்பிள்ள. சரி ஏறு போலாம்.
வண்டி எங்க இருந்தியா வருது? போடியிலேருந்து வருது சார். வண்டிக்கு பேப்பர்லாம் இருக்கா? பேப்பர்லாம் எடுத்துட்டு இறங்கியா கீழே. வண்டியில் என்னையா இருக்கு? கஞ்சா இருக்கு சார். என்னது கஞ்சாவா? சார் வண்டியில மல்லித்தலை தான் சார் கொண்டு போறேன். ஆறுமுகம் போய் என்னன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். வண்டி எங்கேயா போகுது? திண்டுக்கல் மார்க்கெட்டு போகுது சார். சார் மல்லித்தலை தான் சார் சமையலுக்கு. ஆறுமுகம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டல? எல்லாம் பார்த்துட்டேன் சார். ம் வண்டி எடுத்துட்டு போயா? வண்டி அடியா சார் வரேன் சார். கிளம்ப ரொம்ப கிளம்பு. நன்றி சார். சார் ஆ ஆ போ போ. கிளம்பியா கிளம்பியா. சீக்கிரம் ஏறு. எடு வண்டியா. ஆ கிளம்பு. ரவீனா வணக்கண்ணே. என்ன சங்கிலி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கியா? தம்பி யாரு? நம்ம பையன் தானே, பேரு பாண்டி. தொழிலுக்கு புதுசா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் எப்படித்தான் அப்படி புது புது பசங்க கிடைக்கிறான்னு தெரியலையே. டேய் மாப்பிள, என்னடா மார்க்கெட்டு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இரும்பு கடை கூட்டு வந்துருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா சொல்றேன். தம்பி என்னையா சொல்றான்? அதை கண்டுக்காதானே. சரி போலாம் போ. வாண்ணே போலாண்ணா. ஏய் குமார் வந்து மூட்டையா இருக்குங்க. சரக்கு எடுத்துக்குறா. சரிண்ணா. இதுவாழு சரக்கு கொட்டிடாம. சரிண்ணா. இழுத்துற போதுடா. இல்லைண்ணா தானே. சங்கிலி சரக்கு எப்படி? அண்ணே சூப்பர் சரக்குண்ணே, சரியா 30 கிலோ. அப்படியா? டேய் என்னடா பண்ற? டேய் ஒன்னதான்டா கேக்குறேன். என்னப்பா அவன்? தொழிலுக்கு புதுசுல. டேய் என்னடா பண்ண? என்னைய கஞ்சா கறந்தோட கூட்டு வந்த? உன்னை சாவடிக்க போறேன்டா. டேய் போடா மத. டேய் கோபப்படாத மாப்பிள்ள. சரியா 8 லட்சம் இருக்கு, அண்ணன்ட்ட கொடுத்துரு. சரிண்ணே பாத்துக்கோ. கிளம்பு. சரி வா. தம்பி டேய் குடுறா. வேணாண்ணே. குடுறா. ஏன்டா மாப்பிள, இந்த வேலைக்கு தான் கூப்பிடுறது தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். போலீஸ்காரங்களை மாட்டி தான் கும்மு கும்மு இருப்பாங்க. டேய் அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரா, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். போ. 4 மணிக்கு போனோம், 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். யாரா கொடுப்பா 5000 ரூபா? இந்த அடி
தம்பி அதான் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் விடு. இந்தா இத புடி. இல்லண்ணா வேணாண்ணா. வாங்கிக்கடா. டேய் வாங்கிக்கடா. சீக்கிரம் அண்ணன்ட்ட வேலைக்கு சேர்ந்துடுறா. பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாடுறா. ஏன்னா யோசிக்கிறா? ஒரே குழப்பமாவே இருக்கு மாப்ள. அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை. எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம், பயப்படாது. என்ன சரவை குடிச்சுன்னு ஒன்றும் தெரியல. தலையெல்லாம் வலி. வாடை வேற உள்ளே போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நான் சாப்பாடு போறேன், சாப்பிட்றியா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் போய் படுத்துக்கிறேன், நீ போய் உள்ளே போய் படு. போ போ. வர வர உன் போக்கே சரியில்லை. ஏன் காலில் நடக்காம கையில் நடக்க ஆரம்பிச்சுனால கேட்குதா? இந்த குளிர்லையும் எப்படி கிடக்குது வர இந்த பய உள்ள. அப்பா அப்பா பாத்திரத்தை சாயங்காலம் திருடிட்டு போறேன். வெளியே வா. இன்னைக்கு உன கும்பல கும்பல வாமா. மாட்டாம இருந்து மாட்டிட்டானா? ஏய் புட்டா ஆடிடாங்க ஆடிடாங்க. ஏண்டா ஏண்டா ஓடியாடா ஓடிங்க. ஓடியாங்க. ஏய் ஊர்ல வாங்க எடுத்து போங்கடா. ஆடிடாவனா. பஞ்சாயத்து நடக்குது. எங்க அப்பனை காண ஆளு பின்னாடி ஓடி போயிட்டானா? இரு பாக்குறேன். ஐயோ ஏன் புருஷன் தாங்க எல்லாரும் போட்டு அடிச்சிங்களா? ஆனா பாவிகளா பாவிகளா நான் என்ன செய்வேன்? பாவி நான் கத்துற குரல் மாடி உனக்கு கேட்கல. அட ஐயோ ஓகேப்பல தமக்கல ஒசரம் எடுத்துக்கிட்டு தப்பி தப்பியாட அடிக்கிறேன். நான் தான் ஐயா இந்த புத்தி கெட்ட புத்திரர்களை பத்த புத்தி சியாமணி நான் தான் ஐயா. நான் தான் என்னைய போய் களவாடி போய் நினைச்சு அடிஞ்சிருக்கீங்க. விலங்கு வீழா நீங்க ஐயா உடம்பெல்லாம் வலிக்குது. நான் தொண்டையிலேயே கத்துறேனே, என் குரல் உனக்கு மாடி கேட்கல. இந்த குடியார போய் பேச்சுக்கிட்டு நானும் போட்டு அடிச்சுட்டேனே. வாங்க உள்ள போலாம். இங்க பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு மலம்பாம்பு கூட தூங்கிக்கிட்டு இருக்கேன். எடுபட்டவை விலங்கு வேணாமே. அம்மா கை தாங்களா கூட்டிட்டு போடி. அம்மா அப்பா